கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான சகோதரர்களே, முதலாவது பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனுக்கும் நாம் நன்றி தெரிவித்து, சகோதரிகளே, நாம் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூடியிருக்கிறோம். இங்கே நம்ம ஒரே சிந்தையோட ஒரே கவனத்தோடு நம் பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். பாடத்துக்குள்ளே கடந்து போகும்போது நம்ம ஆதார வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆம் சகோதரர்களே, இந்த பாடம் தலைப்பே பார்த்தீங்கன்னா சாட்சி அப்படின்ற ஒரு தலைப்பு தான். இந்த சாட்சி எதுக்காக நாம் பார்க்குறோம் இந்த நாளையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலகம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது. அதுலேயும் நாம் பயணங்கள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அன்றைய காலத்தில் யாரை பார்த்து பேசினார்னு நமக்கு தெரியும். அப்போஸ்தலர்களை பார்த்து, சீசர்களை பார்த்து சொல்கிறார், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் நமக்கு ஒரு கேள்வி, நாம் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோமா? அதுதான் தலைப்பு. ஏன்னா தலைப்பே அப்படி தான் எழுதியிருக்குது, சாட்சிகளாக நாம் இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம ஆரம்பித்து, நம் பாடத்தின் முடிவில் நம்ம சாட்சியாக இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். சரி சகோதரர்களே, இப்போ நம்ம எதுக்காக இதை எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு காலங்கள் வேகமாக போகுது, நேரங்கள் வேகமாக போய்கொண்டு இருக்குது. நம்மளுடைய வாழ்வு எப்படி இருக்குன்னு தெரியாது. நாம் 10 வருஷம் வாழ போகிறதில்ல, 20 வருஷம் வாழ போகிறதில்ல, 50 வருஷம், எதுக்குமே கேரண்டி இல்லை. அப்போ கேரண்டி இல்லாத வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இன்றைக்கு உலகத்தில் சாட்சி இருக்குது. எதற்காக சாட்சி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம ஆழமாக யோசிக்கும் போது, இப்போ நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா, ஜனங்கள் மத்தியில் நம்ம வாழ்கிற அந்த பூமியில். ஆனால் இங்கே ஒரு சாட்சி இருக்குது. என்ன சாட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா, லிட்ரலாகவே என்ன சாட்சி அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இந்த பூமியில் வாழும்போது நமக்குன்னு ஒரு சில சட்டங்கள் வைத்திருப்பார்கள். யார்? கவர்மெண்ட்டு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நாம் என்ன பண்ணுறோன்னா வாழுகிறோம். அதை மீறினால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, குற்றங்கள் வரும். என்ன குற்றங்கள் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம். எப்படின்னா, இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்காங்க, அவங்க கோபத்தினால என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொலை செய்கிறார்கள். அப்புறம் வருமானம் இல்லை என்றால் என்ன செய்கிறாங்க? திருட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி நிகழ்வுலாம் நம்ம நிறையா பார்க்குறோம். ஆனால் அந்த மனிதன் பிடிபட்டால், யார்? கொலை செய்கிறவனும் திருடனும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பிடிபட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருப்பாங்க. எங்கன்னா கோர்ட்டில் சாட்சி இருக்கணும். 1, 2 சாட்சிகள் வைத்து அவனுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க. கொலை செய்தால் அவனுக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பு அப்படின்னா, தூக்கு தண்டனை, இல்லைன்னா மரண தண்டனை. இந்த மாதிரி தண்டனைகள் சாட்சிக்கு தகுந்த மாதிரி தண்டனைகள் கொடுப்பாங்க. அதுபோல் இங்கே என்னன்னா, ஏன் இந்த வசனம் எடுக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா, இந்த பூமியில் நம்ம வாழும் போது ஒரு கொலை செய்கிறதோ, ஒரு திருடுறதோ, இல்லை மற்ற காரியத்தை செய்யும் போது ஒரு சாட்சி தேவைப்படுது, தண்டனை அனுபவிக்கிறார்கள். ஆனால் இவர்களோ என்ன செய்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முன்னால் வாழ்ந்தார்கள் இல்லைங்களா, அவங்கள நாம் பார்க்க வேண்டிய காலங்கள். ஏன்னா எப்படிலாம் அவங்க என்னெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளை மாதிரி அவர்களும் வாழ்ந்தார்கள். நம்மளை மாதிரி தான் அவங்களுக்கும், யார்? சீசர்களுக்கு, அப்போஸ்தலருக்கு நம்மளை மாதிரியே சரிகளும், நம்மளை மாதிரியே தான் பாடுகள் பட்டிருப்பாங்க, வேலைகள் செய்திருப்பாங்க, கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. ஏன்? தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறது கூட உண்மையிலுமே அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவர்கள் மீனவர்கள்னாவே தெரியும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அந்த கடல் பகுதியில் போய் அந்த மீனை பிடிச்சி அதை சேல்ஸ் பண்ணி அவங்களுக்காக, யார்? அவங்களோட குடும்பத்துக்காக பாதுகாத்து, அது இல்லாமல் மேற்கொண்டு அவங்க கடனை கட்டணும். இந்த மாதிரி நம்மளை மாதிரியே நம்ம இப்படி தான் வேதம் வாசிக்கும் போது இப்படிலாம் ஒரு யோசனை வரும். அப்போ நம்மளை மாதிரி அவங்க வேதனை பட்டிருக்காங்களான்னா, ஆமாம், நிறையா வேதனைகள் பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வேதம் அழகாக அதை சுட்டி காட்டிக்கிறது. நம்ம ரொம்ப லென்த்தாக போகாமல் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 4 சுவிசேஷம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷத்துலேயும்
ஒரு சிலர் எல்லா காரியத்தையும் இயேசு செய்த அற்புதத்தை அவங்க எல்லா காரியத்தையும் பார்த்து அதை உணர்ந்து அவர்கள் என்ன செய்திருக்காருன்னா எழுதியிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் மூலியமாக எழுதப்பட்டது அப்படின்னு வேதம் நமக்கு ஒரு சாட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, அவர்கள் எதெல்லாம் எந்தெந்த இடத்துல எதெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னா நிறையா விஷயம் இருக்குது. ஆனால் நாம் எதை பார்க்கலாம்னா ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்தை. ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலையும் என்ன சொல்றாரு, நானே ஜீவாப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது, நானே வாசல் சத்தியம் ஜீவனும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களாம் கவனிச்சிருக்காங்க. யார்? இந்த 12 பேரும் சீசர்கள் கவனித்து அவர் என்னென்ன பேசுகிறாரு, என்னென்ன செயல்முறைகள் இருக்குன்னு எல்லாம் கவனிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. யாருக்கு? அவங்க கூட இருந்தாலும் அவங்களுக்கு சந்தேகம், சண்டைகள், எல்லா விஷயங்கள் நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 4 சுவிசேஷத்தை எதை பர்டிகுலராக பார்க்கலாம் அப்படின்னா, ஜீவாப்பம் சொல்கிறாரு, நம்ம அதை பார்க்க வேணாம். ஆனால் நேரடியாகவே உணவு கொடுத்தாரு இல்லைங்களா, அதை பார்க்கலாம். சரி, எடுக்கலாம். மத்தேயு எடுத்துக்கங்க. முதலாவது மத்தேயு 14:14 படிங்க. இயேசு வந்து ம். திரளான ஜனங்களைக் கண்டு ம், அவர்கள் மேல் மனதுருகி ம். அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். போதுங்க சிஸ்டர். இங்கே என்னன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த மக்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு மனதுருகி அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வியாதி இருக்குது அவங்களுக்கு. அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்குது? நோய்கள் இருக்குது. அந்த நோய்களை என்ன பார்க்குறாரு, அவர் கண்ணில் பார்த்தோடனே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. இப்படிப்பட்ட மனிதர்களை எப்படி குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் வல்லமையினால் எப்படி பண்ணுறாருன்னா, பிதாவுடைய வல்லமையினால் குணப்படுத்துகிறார். சரி, நம்ம அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். 15 படிங்க. சாயங்காலம் ஆனபோது ஆ. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ம், இது வனாந்தரமான இடம், ம். நேரமும் ஆயிற்று, ம். ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். ஆமாம், இது யார் சொல்கிறாங்க? சீசர்கள் சொல்கிறாங்க. பாருங்க, சீசர்களுக்கு இங்கே ஒரு என்ன சொல்ல வராங்கன்னா, அதான் நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான். அங்கேயும் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நம்மளை போலே சிந்திக்கிறவர்கள் தான் அவங்களும். ஒரு சில நேரத்தில் ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறாரு, அற்புதம் அடையாளம் செய்கிறவர். ஆனால் இவங்களும் பாருங்க, இது வனாந்தரமாக இருக்குது, இவங்களை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அடுத்த வசனம் பார்க்கலாம். 16 படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, ம், அவர்கள் போக வேண்டுவதில்லை, ஆ, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். ஆமாம். பாருங்க, இங்கேயும் பாருங்க, இயேசு என்ன சொல்கிறாரு, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த அடிப்படையில் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அவங்கக்கிட்ட உணவு இருக்குதா? நமக்கு ஒரு கேள்வி எழுப்பணும். உணவு இருக்குதா அவங்க கையில்? உணவு இல்லை. சரி, நம்ம அடுத்த வசனம் படிக்கலாம். எதை படிக்கலான்னு கேட்டிங்கன்னா 17 படிங்க. அதற்கு அவர்கள், ம். இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் ம். வேறொன்றும் இல்லை என்றார்கள். ஆமாங்க, 5 அப்பம் 2 மீன் இருக்குது, வேற ஒன்றும் இல்லைன்றாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு யோசனை வருது. அவங்கள மாதிரி தான் நாமளும் யோசிக்கிறோம். எப்படின்னா, இயேசுக்கிட்ட அற்புதம் அடையாளம் எல்லாம் பண்ணுகிறவர். அப்படி இருக்கும்போது இவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதேமாரி சிந்திக்கிறாங்க, எங்ககிட்ட அநேக அப்பம் இல்லை. ஏன்னா நிறையா பேர் இருக்காங்க. அந்த நிறைய பேருக்கு 5 அப்பம் 2 மீன் பத்தாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இயேசு என் இடத்துல கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதில் மீதியானது எத்தனைங்க? 7 இல்லை. இப்போ படிக்கலாம், 20க்கு போங்க. அதே மத்தேயு 14:20. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ம், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமாங்க. பாருங்க, மீதியானது 12 கூடைகள் எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதே தான் 4 சுவிசேஷத்துலேயும் இந்த காரியத்தை எழுதியிருக்கிறாங்க. யார்? சீசர்கள் பார்த்தது, கண்டது, இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் விஷயங்களும் இருக்கும். அவங்க எல்லாம் கரெக்டாக தான் எழுதியிருக்கிறாங்க. எந்த சுவிசேஷம் தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ
விட்டர் பிரதர் பார்த்ததை எழுதிட்டாரு, அண்ணன் வந்து சில விஷயம் கேட்டதும் எழுதியிருக்கலாம். இந்த மாதிரி அவர்கள் 12 பேருமே என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்க சைடில் அவங்கவுங்க கரெக்டாக எழுதிட்டாங்க. ஆனால் நாம் வாசிக்கிறவர்கள் என்ன பண்ணுன்னா நம் தேவன் இடத்துல பரிசுத்தாவி கேட்டால் தான் நமக்கு அது புரிதல் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது என்ன இதில் ஒரு சின்ன ஒரு குழு கிடச்சிருக்குது. சீசர்கள் நம்மளை மாதிரியே இருந்தவர்கள், நம்மளை மாதிரியே சிந்திக்கிறவர்கள். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான ஹைலைட்டாக ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பரீட்சை நடந்திருக்குது. அது யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஏன்னா வேதம் வாசியிருப்பீங்க. ஒரு சின்ன பரீட்சை, ஒரு உதாரணத்துக்கு சோதனை நடந்தது. சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 4 சுவிசேஷத்துலேயும் ஒரே விஷயத்தை தான் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எழுதினவர்கள் ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மார்க்குக்கு வாங்க. மார்க்கு 6:37 மட்டும் படிங்க. இப்போ உங்களுக்கு அந்த யோசனை வந்துடும். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமா என்றார்கள். ஆமாங்க, இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்குங்களே, ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்குமே. யாரை சோதிக்கணும்? சீசர்களை தான். ஆனால் பர்டிகுலராக ஒருத்தர் இருக்கார். சீசர்கள் தான் 12 பேருமே அங்கே இருக்கிறாங்க. ஆனால் பர்டிகுலராக ஒரு நபரை மட்டும் சோதிக்கிறாரு. அது நம்ம பார்க்கலாம். இங்கேயும் அதே தான் நடக்குது. அதே நீங்கள் 6:43 வாசிங்க. மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமாங்க, அப்படி கீழே அது 44 வாசிங்க. அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். ஆமாங்க, பாருங்க, 5000 பேர் இருந்தாங்க. ஆனால் நமக்கு வேதம் வந்து 5000 பேர் தான் சொல்லுது, புருஷர்கள் தான் சொல்லியிருக்குது. அப்போ அங்கே மனைவிகள், பிள்ளைகள் இதெல்லாம் கணக்கு போட்டால் திட்டத்தட்ட அது அதிகமாக கணக்காக இருக்கும். அப்போ இங்கே மீதியான துணிக்கை எதுனா 12 எடுத்து 12 கூடைகள் வைத்திருக்கிறார்கள். அந்த 200 மட்டும் மறந்துடாதீங்க. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். இங்கே மத்தேயு, மார்க்கு, லூக்கா. லூக்காவை எடுத்துக்கங்க. லூக்கா 9:17 வாசிங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. ஆமாங்க, இங்கேயும் பாருங்க, இதே சுவிசேஷம் தான் எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பர்டிகுலராக ஒரே ஒரு நபரை மட்டும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஆழமாக சிந்திக்கணும். இங்கே வந்து தனிப்பட்ட ஓட்டம், இண்டிவிஜுவல் ஓட்டம்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்படின்றக்குள்ள இங்கே எத்தனை பேர் நாமெல்லாம் உடன்படிக்கை எடுத்திருக்கிறோமோ அத்தனை பேர்த்துக்குமே ஒரு பரீட்சை உண்டு தான். இதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை. ஏன்னா காலம் வேகமாக போகுது, நாட்கள் வேகமாக போகுது. இந்த ஓட்டத்தில் நாம் இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை நம்ம மறந்துடக்கூடாது. பிதாவாகிய தேவன் நமக்காக இயேசு கிறிஸ்துவே குமாரனை கொடுத்தாரே, இதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த நினைவில் வைத்து தான் இன்றைக்கு நாம் எல்லாருமே சீசர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே அநேக மக்களுக்காக உணவு கொடுங்கள் சொன்னார். ஆனால் அந்த உணவு அவங்களால என்ன சொல்கிறாங்கன்னா வனாந்தரமாக இருக்குது, தூரமாக இருக்குது, இவங்களுக்காக கொடுக்க முடியாது, இங்கே வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குங்களா. நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். அவர் ஜெபம் பண்ணி 5000 பேர்த்துக்கு கொடுத்தாரு. அது மீதியான துணிக்கையும் இருந்தது. ஆனால் பர்டிகுலராக எந்த சீசனை வந்து அவர் சோதிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது எடுங்க, யோவான் எடுங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 5, 6, 7 வாசிங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பாருங்க, அவர் செய்யறது என்னன்னு தெரியும் இயேசு கிறிஸ்துக்கு. யாருக்கிட்ட கேட்டாரு? பிலிப்பியர். இந்த பிலிப்பியர்கிட்ட கேட்குறாரு. என்னோட கேள்வி என்னன்னா, 12 பேர் இருந்தாங்க இல்லைங்களா? 12 பேரும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த 12 பேர்த்தில் யார்கிட்ட கேட்டிருக்கலாம்னா எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கலாம். ஆனால் இங்கே கரெக்டாக பிலிப்பியர் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்? சரி, நம்ம அடுத்த வசனம் வாசிக்கலாங்க. அடுத்தது 7 வாசிங்க. அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும்
கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். ஆமாங்க, பாருங்க, அங்கேயும் 200 பணம் பேசப்பட்டது, இங்கேயும் அதே தான் சொல்றாரு. அது யார் சொல்றாரு? சீசர் சொல்றாரு. எந்த சீசன்? பிலிப்பியர். ஏன் பிலிப்பியர்கிட்ட மட்டும் குறிப்பாக அவர் கேள்விகள் கேட்குறாரு? நான் என்ன செய்ய போகிறேன்னு அவருக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஆனால் ஏன் பிலிப்பியர்கிட்ட கேட்கணும்? என்ன நோக்கம், என்ன காரணம்? ஏன்னா நம்ம இன்றைக்கி சபையில் நாமளும் இருக்கிறோம். கண்டிப்பாக அவங்கவுங்க மனசாட்சி விரோதமாக எதுவும் நடக்காது, ஆனாலும் தேவன் உணர்த்துவார். அப்போ உணர்த்தும் போது இந்த பிலிப்பியர் மாதிரி நாம் எப்படி சிந்திக்கிறோம்? பிலிப்பியர் உணவுக்கு தான், ஆனால் நம்ம இடத்துல என்னென்ன தவறுகள் இருக்கும்போது தேவன் இதே மாதிரி தான் சில கேள்விகள் கேட்பார். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிலிப்பியருக்கு கேட்ட மாதிரியே கேள்விங்கன்னா அதே மாதிரியே வராது. நாம் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறது கூட தேவன் என்ன பண்ணுவார்னா சில நேரத்தில் எழுப்புவார். ஆனால் இங்கே பிலிப்பியர்கிட்ட கேட்குறாரு, அவங்களுக்கு உணவு கொடுக்க சொல்லும் போது பிலிப்பியர் சொல்கிறாரு, இத்தனை பேர் இருக்காங்களே ஆண்டவரே, இந்த 200 பணம் பத்தாது. அப்போ அந்த 200 பணம் எவ்வளோ நாள், அதாவது எத்தனை நாள் வேலை செஞ்சால் அந்த 200 பணம் கூட வரும்னா கிட்டத்தட்ட அது 7ன்னு சொல்கிறாங்க. 7 மாதம் ஏதோ வேலை செய்யணும் அப்படின்றாங்க. அப்போ அவ்வளோ பணம் வந்தால் கூட இவ்வளோ கூட்டத்துக்கு பத்தாது. அப்போ அவர் எங்கே இருக்காருன்னா, ஜென்ரலாக மனிதன் என்ன சிந்திக்கிறானோ அதை தான் அவன் சிந்திக்கிறாரு. யார்? சீசர். நார்மலாகவே இவ்வளோ கூட்டம் இருக்குது இங்கே, இப்போ நம்ம ஒரு மாநாடு போட்டோம், இத்தனை கூட்டம் இருக்குது, நம்ம என்ன சொல்லுவோம்? இவ்வளோ தான்பா இருக்குது பணம், இதை வைத்து நான் எப்படி இவங்களை சமாளிக்கிறது, இது பத்தாது. ஆனால் தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல அவர் நினைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படியே பழைய ஏற்பாடு யோசிக்கணும். முற்பிதாக்கள் அவர்கள் என்ன ஆனார்கள்? வனாந்தரத்தில் எத்தனை நாள் மன்னாவை கொடுத்தார் பிதா? கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் கொடுத்தார். இவர்கள் எங்கே இருந்தவர்கள்? இவர்களும் யூதர்கள் தானே, இவங்களுக்கு தெரியும் தானே, பழைய ஏற்பாடு எல்லாம் படிச்சிருப்பாங்கல்ல. நம்ம கூட இருக்கிறவர் யார்? ஒரு மீட்பர், ஒரு மேசியா, நமக்காக வந்தவர், இதெல்லாம் தெரியும் தானே. ஆனால் ஏன் அவருக்கு அந்த இடத்துல அந்த எண்ணம் மட்டும் பர்டிகுலராக வந்தது? அதே போல் ஏன் இயேசு அவரை மட்டும் கரெக்டாக கேட்டார்? ஏன் வேறு சீசர்களை கேட்டிருக்கலாமில்ல? இது நம்ம ஆழமாக சிந்திக்கணும். அப்போனா இவர் எந்த ஊருக்காருன்னு நம்ம முன்னே கண்டுபிடிக்கணும். ஏன் பிலிப்பியர்கிட்ட கேட்குறாருன்னா எந்த ஊருக்காரு? அதுக்கு வசனம் சாட்சி கொடுக்குது, படிக்கலாம் பாருங்கள். யோவான் 1:44 வாசிங்க. பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். ஆமாங்க, பாருங்க, பெத்சாயிதா பட்டணம். இந்த அதிசயம் கூட எங்கே நடக்குதுன்னா அந்த பட்டணத்தில் அருகில் ஒரு சில கிலோமீட்டர் பக்கத்தில் தான் அது நடக்குது, இந்த அதிசயம். அதனால தான் இயேசு கிறிஸ்து பிலிப்பியருக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக A to Z வரைக்கும் எல்லாம் தெரியும். புரியுதுங்களா? அந்த பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஏன் அவர்கிட்ட போய் கேட்குறாரு அப்படின்னா, கேள்வி என்ன வருதுன்னா, இவருக்கு எல்லாமே அங்கே நெளிவு சிலிவு, எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கும் எல்லாமே தெரியும். அதனால தான் கரெக்டாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணான்னா அத்தனை பேரை விட்டுட்டு கரெக்டாக அந்த ஒரு மனிதனை மட்டும் வந்து கேட்குறாரு. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியும் அவருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 6வது வசனம் படிங்க சிஸ்டர். யோவான் 6:6. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். ஆமாங்க, இந்த வசனத்தை தான் கோடிட்டு காட்டுவாங்க, அவரை சோதிக்கும்படி. ஏன் சோதிக்கணும், என்ன காரணம், அதை நம்ம பார்க்க மாட்டோம். எந்த நோக்கத்துக்காக ஒரு மனிதனை சோதிக்கணும் அப்படின்னா, அந்த ஏரியாவில் அவர் இருக்கிறாரு, அந்த ஏரியாவை பற்றி எல்லாமே தெரியும். பெத்சாயிதா பட்டணம், அந்த பட்டணத்தின் அருகில் தான் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அதிசயங்கள் நடக்க போகுது. இந்த 5 அப்பம் 2 மீனை கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இதே மாதிரி நம் சபையில் நாம் பொருத்தி கொள்ள வேண்டும். நாம் எந்த பகுதியில் இருந்தாலும் தேவன் இப்படி தான் எழுப்புவார். ஒரு கூட்டத்தை கூட்டவோ, இல்லை ஒரு சில வேலைகள் தேவனோட வேலைகள் செய்யவோ, இல்லை சத்தியத்தை சொல்லவோ, இல்லை வெளியூர் அனுப்பவோ, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் வரும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? பிலிப்பேர் மாதிரி யோசிக்கிறோமா, இல்லை தட்டி கழிக்கிறோமா? அப்போ தேவன் தூண்டி விடுறாரு இருதயத்தில். அவர் என்ன நேரடியாக இறங்கி வந்து அப்பா நீ போய் அந்த ஊழியம் செய்யன்னு சொல்லுவாரா? நமக்கு எதுக்கு அந்த ஆவியை கொடுத்தாரு? அதான் படிச்சிங்களே ஆதார வசனம் என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஆவி உங்களை இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்கள். அப்போ பலன் அடையணும். அப்போ நம்ம இடத்துல ஆவி இருக்கா இல்லையா நாம் மறுபடியும் செக் பண்ணணும். நம்மளோட கேள்வி அதுதான். சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லும் போது, பரிசுத்த ஆவி இறங்கும் போது நம்ம இடத்துல சாட்சிகள் இருக்கா நம்ம கவனமாக பார்க்கணும். பிலிப்பியர் இடத்துல கேட்குறாரு. அப்போ பர்டிகுலராக இப்போ புரிஞ்சு வச்சிங்களா? அவர் எந்த ஊருக்காரு?
பெஸ்தாயா பட்டணத்துக்காரு. அந்த பக்கத்தில் தான் அங்கே ஒரு பெரிய நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வு தான் நமக்கு ஓரளவுக்கு வந்து தேவன் இந்த வசனத்தில் கொடுத்துருக்கிறார். இதே மாதிரி தான் நமக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் எழுப்புவார். ஆனால் நாமளோ அதை தட்டி கழிக்கக்கூடாது. இது ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை சகோதரோட சும்மா கூட போகிறோமா, கண்டிப்பாக போகணும். கூடனாச்சும் போயினாச்சும் அந்த ஊழியத்தை செய்யணும். அப்படிப்பட்ட வசனத்தை இந்த வசனத்தைனா நம்ம பார்க்கும்போது நம்ம ஆழமாக சிந்திக்கணும். நம்ம எப்படி இருந்தோம், என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தோம், அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம எதுக்குள்ளே வந்திருக்கிறோம், பரிசுத்தமான வாழ்க்கை. அப்போ நம்மளோட சிந்தனையும் செயலும் யாருக்காக இருக்கணும்னா கிறிஸ்துக்காக இருக்க வேண்டும் சொல்லி இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதா இருக்குது. அது இந்த பிலிப்பியர் எப்படிப்பட்டவர்னு பாருங்கள். இவரு கூட ஓடி போய் ஒரு நபரை கூப்பிட்டு வந்தார். அதிலே நீங்கள் 1:45 படித்து பாருங்கள். யோவான் 1:45. பிலிப்பு நத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். பாருங்க, இவர் எப்படிப்பட்ட சாட்சி கொடுக்குறாரு. அங்கே போய் நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் படிச்சீங்களே, அந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, வாங்க. யாரை கூப்பிட்றாரு? நாத்தானவை கூப்பிட்றாரு. இப்படிப்பட்டவருக்கு அந்த இடத்துல ஒரு பர்டிகுலராக ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அவரால் லிட்டலாக நம்மளை மாதிரியே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார். இவ்வளோ பணம் பத்தாது, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இப்படி தான் நாமளும் ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயத்தை சத்தியத்தை சொல்லுப்பானா யோசிக்கிறது, நிறையா யோசிக்கிறது. இல்லை என்னால் முடியாது, என்னால் திக்குவாய் மந்த நாவு, ஓகேங்களா, இப்படி தான் பேசுகிறாங்க. அப்போ என்னன்னா தேவன் கொடுக்குற அந்த வல்லமை நினைக்கல. அவங்க தள்ளி போகிறது, எல்லா விஷயத்துலையும் தள்ளி போகிறது, எல்லா காரியத்திலையும் சரி தள்ளி போகிறது. ஏன் சொந்த வீட்டில் கூட இவர்கள் பாருங்கள், அந்த முதல் வசனம் படிச்சிங்களா, ஆதார வசனம், அதில் கூட பாருங்கள் ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியில் உங்கள் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அப்புறம் பாருங்க, எருசலேமிலும் யூதயா முழுவதும் சமாரியா, அடுத்தது பூமி கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இங்கே 3 இடம், மொத்தம் எத்தனை? 1 2 3 4 இடத்த பேசுகிறாரு. எருசலேம் என்றது சொந்த இடம், முதலாவது சொந்த இடம். அப்போ சொந்த இடத்த சரி பண்ணணும் ஒன்று. அடுத்தது பாருங்க, யூதயா முழுவதும். யூதயா எங்கே இருக்குது? எருசலேமுக்கு பக்கத்து ஊர், ஓகேங்களா. அங்கேயும் பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா சாட்சிகளாக இருக்கணும். அடுத்தது சமாரியா எங்கே இருக்குது? புறஜாதிகள் இடத்துல வாழ்கிற இடம், புறஜாதிகள் மக்கள், சமாரியா, அதுவும் சொல்லப்பட்டது. அப்புறம் தான் சொல்றாரு பூமி கடைசி வரைக்கும் அப்படின்றாரு. அப்போ இதுலேருந்து நமக்கு வசனம் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்க பாருங்க. முதலாவது சொந்த வீடு சரியாக இருக்குதான்னு முன்ன ஒரு ஆவிக்குரிய சகோதரர்கள் நம்ம கவனிக்க வேண்டும். சொந்த வீடு, நம் மனைவி பிள்ளைகள் நாம் சரியாக இருக்கிறோமா? முதலாவது சொந்த வீட்டில் கரெக்டாக நம்ம ஜெபம் பண்ணுறோமா, பைபிள் வாசிக்கிறோமா? என்னையும் சேர்த்தி தான் பிரதர் சொல்கிறேன், இங்கே தனிப்பட்ட முறையாக யாரையும் குறிப்பிட்டு நான் பேசலை, எனக்கும் சேர்த்தி தான் அந்த வசனம். அப்போ என்ன சொல்கிறாரு? ஜெபம் இருக்குதா மற்றவங்களுக்காக? நம்ம குடும்பத்தில் மற்றவங்களுக்காக ஜெபமே பண்ணுறதில்ல. ஏன்? நமக்கு நாமளே பண்ணுறதில்ல. கேட்டால் நேரம் இல்லை அப்படின்னு ஒதுக்கிறது. அடுத்தது பாருங்க, எருசலேம் யூதயா முழுவதும் பக்கத்து ஊர் சொல்கிறார். அப்படின்னா என்னது? நம்ம பக்கத்து வீடு அக்கம் வீடு எல்லாமே எல்லாருக்காகவும் பண்ணணும். ஏன்னு கேட்டால் நம்ம சாட்சிகள்னு சொல்கிறாரு. நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த ஆதார வசனம் சொல்லுது. அடுத்தது சமாரியா. யார் இவங்க? புறஜாதிகள். அப்போ புறஜாதிகளுக்காக நம்ம பண்ண வேண்டிய கடமைகள் இருக்குதுன்னு இங்கே சுட்டி காட்டுகிறது. அப்போ பூமி கடைசி வரைக்கும் அப்படின்னா எப்படி? நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் வாழ்நாள் பூரா அந்த பூமியில் இருக்க அத்தனை பேருக்காக நல்லது நடக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய கடமைகள் இருக்குது சகோதர சகோதரிகளை. ஏன்னா இன்றைக்கி நடக்கிற உலகம் எப்படி இருக்குன்னா வேகமாக போய் கொண்டு இருக்கிறது. அதில் யார் யார் எங்கெங்கே இருக்கிறனே தெரியல. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய சகோதரர்கள் நம்ம தேடி பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்கிறாரு. அப்போ அவருக்காக நம்ம சாட்சிகளாக இருக்கிறோமா இல்லையா? நம்ம இருதயத்தை தொட்டு பார்க்க வேண்டும், நம்மை நாமளே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரி, இந்த அதிசயம் நம்ம பார்த்துட்டோம், பிலிப்பியர் மூலியமாக பார்த்தோம். அடுத்தது இன்னொரு இதை பார்க்கலாங்க. இதே மாதிரியா இன்னொரு நிகழ்வு நாம் பார்த்துடலாம். என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, எடுங்க மத்தேயு எடுத்துங்க, 15ஆம் அதிகாரம் 32 வாசிங்க. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து
ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஆ இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து ம் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். ம் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஆமாங்க. பாருங்க, எத்தனை நாள் இருக்கிறாங்க? 3 நாள் இருக்கிறாங்க. இங்கே வந்து என்ன சொன்னார்? எருசலேம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த பகுதி அதிசயம் நடந்துச்சு இல்லைங்களா? 5000 அப்பம் கொடுத்தாரு இல்லைங்களா? அது எந்த இடம்னு நமக்கு தெரியுங்களா எக்ஸாக்டாக? அது யாருக்காக அந்த அப்பங்களை கொடுத்தாருன்னு நமக்கு தெரியுங்களா? அதுதான் அது முதல் வசனம். நீங்கள் எதில் படிச்சீங்கன்னா மத்தேயு 14 வாசிங்க இல்லைங்களா? அது வாசிங்க சிஸ்டர். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு ஓகே, நிறுத்துங்க சிஸ்டர். அதில் அது வேண்டாம் சிஸ்டர். அதே 14-13 வாசிங்க. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படகில் ஏறி ஆ வனாந்தரமான ஓர் இடத்திற்கு தனியே போனார். 19. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு சரி, ஓகே 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 சிஸ்டர். அதாவது இவர் எந்த பக்கம் போனார்னா, பாருங்க, இவரோட சொந்த ஊர் இல்லை, அதாவது சொந்த ஊர் பக்கத்தில் இவர் என்ன பண்ணுறாருனா, சில அதிசயத்தை பார்க்கணும்னு சொல்லி, யார் பார்க்கணும் முக்கியமாக அப்படின்னா, யூத ஜனங்கள் பார்க்கறதுக்காகவே சில விஷயங்கள் நடந்தது. அப்படின்னா தேவனை தொழுது கொள்ளணும். இப்போ யூதர்களுக்கு ஒரு சில விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க யாரை எப்படி திரும்ப தொழுகுவார்கள்? தேவன் எங்களுக்கு நன்மை செய்தார் அப்படின்னு சொல்லி தொழுகுவார்கள். ஆனால் அதே புறஜாதிகள் மத்தியில் ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் அவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? இஸ்ரவேல் தேவன் மகிமைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த தேவன் சொல்ல மாட்டாங்க டக்குன்னு. தேவன் சொல்கிறது யாருன்னா சொந்த பிள்ளைகள். புறஜாதிகள் தான் என்ன சொல்லுவாங்க? இஸ்ரவேல் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சொந்த இடத்துல தான் என்ன நடந்ததுன்னா 5 அப்பம் 2 மீன் அதிசயங்கள் நடந்தது. அடுத்தது நீங்கள் இந்த மத்திய எடுத்துங்க, 15ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? அதில் இப்போ 34 வாசிங்க சிஸ்டர். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். ஆமாம், இந்த விஷயம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, புறஜாதி மத்தியில் நடக்குது. அங்கே வந்து 5 அப்பம் 2 மீன். இங்கே பாருங்க எத்தனை? 7 சிறு சிறு மீன்கள். இங்கே தான் ஜனங்க எத்தனை நாள்? 3 நாள் இருக்கிறாங்க. இது எங்கே நம்ம முழுசாக, அதாவது நீங்கள் இப்போ வாசிக்க வேணாம், முழுசாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கில் இருக்குது. மார்க்கில் 1லேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இருக்குது இதில். அப்போ இவங்க எப்படி இருக்கிறாங்க? 3 நாள் பசியும் பட்டினியுமா நோயோடு வந்தவங்களை குணப்படுத்தி அவர் இயேசு பார்க்குறாரு, பரிதவிக்கிறார். அந்த ஜனங்களை பார்த்துட்டு சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, அவங்க 3 நாள் இருந்தாங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தான் அங்கே பாருங்கள் 7 அப்பங்கள் சிறு சிறு மீன்கள் இருக்கிறது. சரி, அது எத்தனை பேர் சாப்பிட்டார்கள் பார்க்கலாங்களா? அப்படியே நீங்கள் 15-37 வாங்க. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அடுத்த வசனம் படிங்க. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராய் இருந்தார்கள். ஆமாங்க, பாருங்க, இங்கே 4000 பேர், அங்கே 5000 பேர். அப்போ இந்த அதிசயத்தை, அற்புதத்தை யார் பார்த்தார்கள்? சீசர்கள் பார்த்தார்கள். அப்போ சீசரோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது இந்த நோக்கமே அப்படியே அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இதே மாதிரியே செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு? அடிக்கடிக்க நானே ஜீவாப்பம்னு சொன்னார். ஆனால் இங்கே நேரடியாக என்ன பண்ணியிருக்காரு? மக்களுக்கு பசியை போக்க, உண்மையாலும் அப்பம் பசிக்காக கொடுத்த அப்பம், அவங்க பசியை போக்கிட்டார். ஆனால் அவர் ஜீவாப்பம் தான். ஆனால் அந்த வழியாக போனால் நாமளும் ஜீவனுக்குள்ளே போயிடலாம். ஆனால் அவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மக்களை பார்த்து பரிதவித்து அவங்களுக்காக என்ன செய்தார்னு கேட்டிங்கன்னா, உணவு கொடுத்தார், நோய்களை குணப்படுத்தினார், அவங்கள நன்றாக வழி நடத்தினார். இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சபையாக நடக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் இதை மைண்டில் வச்சுக்கணும். இதே மாதிரியா நம்ம மூத்த சகோதரர்கள் யாருன்னா செஞ்சுருக்காங்களா, செயல்பட்டுருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எதை எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அப்போஸ்தலருக்கு வந்துடுங்க. அப்போஸ்தலர்கள் 1:1 படிங்க. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் சிஸ்டர் 5 படிச்சிருங்க. சாரி சிஸ்டர். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பாருங்க, இங்க என்ன சொல்றாருன்னா, எருசலேம் விட்டு போகாதீங்க, பிதாவுடைய, அது படிங்க சிஸ்டர். வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பாருங்க,
வாக்குத்தத்தம் நிறைவேறணும். அப்போ என்ன வாக்குத்தத்தம்? இது நம்ம மெயினில் வச்சுக்கணும். ஏன் கேட்குறீங்கன்னா, பிதா எப்படிப்பட்டவர்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். அவர் அன்பான உள்ளவர். யாரும் அந்த மாதிரி இருக்கிறாங்களா மனிதர்கள்னால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாருன்னா, பிதா ரேஞ்சுக்கு வந்துட்டார். அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு சில விஷயங்கள் சொல்கிறார். அவரோட வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா இவர் மரிச்சிட்டார். ஒன்று. ரெண்டாவது, உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு. அப்போ இந்த அப்போஸ்தலருக்கு ஒரு தெளிவுபடுத்துகிறாரு. பிதாவோடைய சித்தங்கள் நிறைவேறணும், வாக்குத்தத்தம் நிறைவேறணும். இது நல்லா மைண்டில் வச்சுக்கணும். நம்ம எல்லாரும் சபையாக நடக்கிறவர்கள் நாம் பிதாவுடைய சித்தங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து செய்கிறோமா நம்ம சிந்திக்க வேண்டும். நீங்கள் நடக்கிற பாதைகள் சரியாக பிதாக்காக இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கை பிதாக்காக இருக்குதா? உங்களுடைய நன்மை பிதாக்காக இருக்குதா? ஏன்னா எச்சரிக்கை சொல்கிறாரு அங்கே. ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆழமாக யோசிக்கணும். நம்ம உடன்படிக்கை எடுக்கிறோம். தேவனே உன் சித்தம் செய்கிறேன்னு சொல்லி வந்தோம். ஆனால் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இன்னி வரைக்கும் நம்மளுடைய சித்தங்கள் தான் செய்து இருக்கிறோமா, இல்லை அவரோட காரியத்தை செய்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அடுத்த வசனத்துக்கு நம்ம போயிடலாம் சிஸ்டர். எங்கே போயிடலான்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர்கள் 4 எடுங்க சிஸ்டர். 2:4 அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமாம், இந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும். இவர்களுக்கு என்ன நடந்தது? பரிசுத்த ஆவி இறங்கப்பட்டது. அவர்கள் என்ன பண்ண, சொந்த ஜென்ம பாஷையில் பேசப்பட்டது. அப்போ ஏறக்குறைய அங்கே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க நமக்கு எல்லாரும் தெரியும். எல்லா ஊருக்காரர்களும் அங்கே வந்து தங்குற இடம் அங்கே வந்திருக்கிறாங்க. அடுத்தது வாசிக்கலாம் சிஸ்டர். 4 வாசிக்கும். அதாவது 41 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து செய்த அப்பத்தை பார்க்கறக்குள்ள இவர்களும் என்ன செய்தார்கள் நம்ம தொலைவி கண்டுபிடிக்கும் போது பயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீங்கள் என்னை காட்டிலும் நீங்கள் அதிகமாக அற்புதங்கள் செய்வீங்கன்னு சொன்னார். அதனால தான் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் நாம் சாட்சிகளாக இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல மறுபடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் பாருங்கள் எத்தனை பேர் மனம் திரும்பினார்கள்? 3000 பேர்கள். அங்கே 5000 அப்போ இங்கே 3000. சரிங்க, அடுத்த நிகழ்வு பார்க்கலாம். அதே நீங்கள் 47 வாசிங்க. ஏன்னா வசனம் நிறையா இருக்கனால சுருக்கமாக நம்ம முடிச்சுக்கலாம். 47 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுறவங்கள அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார். அது 42 வாசிங்க சிஸ்டர். மேலே 2:42. அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமா, உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த 5000 பேர் மனம் திரும்பினார்கள். அந்த வசனம் கொஞ்சம் பாருங்க சிஸ்டர். அப்போஸ்தலர்கள் தான் வரும். இங்கே 3000 பேர் மனம் திரும்பிட்டார்கள். 41வது வசனத்தில் இருக்கும். அடுத்தது 5000 பேர்கள் மனம் திரும்பினார்கள் சொல்லி எழுதியிருக்குது அப்போஸ்தலர்கள். இருக்குதுங்களா சார்? சரி சிஸ்டர் வாசிங்க. 4:4 வாசிங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. பாருங்க, அப்போ இவங்களோட காரியம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து அவர் செய்தது போல இந்த இவங்களும் யார், சீசர்கள் பின்பற்றவர்களும் சேம் பாருங்க. அங்கே பசியினால் இயேசு கிறிஸ்து ஒரு உணவை கொடுத்து அவங்கள பசியாற்றி நோயை குணப்படுத்தி அவர்களை அனுப்புனார் 3 நாள். ஆனால் இங்கேயும் பாருங்கள், சீசர்கள் பரிசுத்த ஆவி உங்களை இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்கன்னு சொன்னது கரெக்டு. பலன் அடைச்சிட்டாங்க. அப்போ இவங்க மூலிமா என்ன நடந்தது?
அப்படின்னா மனம் திரும்புதல் நடந்துருச்சு. எத்தனை பேர்? 3000, 5000 இன்னும் சேர்த்தி கொண்டே இருந்தார்கள் சொல்லி வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ சகோதர சகோதரிகளே, நாம் இந்த இடத்துல யோசிக்கணும். நாம் நம்மளுடைய சொந்த வீட்டில் கூட ஒரு மனைவியோ பிள்ளைகளோ இல்லை ஒரு மாமியாரோ ஒரு மருமகளோ மனம் திரும்ப வைக்க முடியுதுங்களா? நினச்சி பாருங்க, எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் யோசிக்கும் போது நாம் எந்த இடத்துல இருக்கிறோன்ற ஒரு கேள்வி வந்துருச்சு. எந்த இடத்துல இருக்கிறோம் நமக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ நம்ம இடத்துல பரிசுத்த ஆவி இருந்தால் இது நடக்காது. ஏன்னா இவங்க பரிசுத்த ஆவி இருக்கிறனால தான் என்ன ஆச்சுன்னா, அவர்கள் 3000 பேர் மனம் திரும்பினார்கள், 5000 பேர் மனம் திரும்பினார், அப்புறம் சேர்த்தி கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நாம் தான் என்ன பண்ணால் நம்மளை முதலாவது சரிப்படுத்தணும் ஃபஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே ஆலயம், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னுக்குள்ளே ஒரு ஆலயம் அசுத்தமாக இருந்தால் வாசம் பண்ண முடியுமா? நினச்சி பாருங்கள். சுத்தமாக இருக்கணுமா அசுத்தமாக இருக்கணுமா? அப்போ சுத்தமாக இருந்தால் தானே அவர் உள்ளே வாசம் பண்ணுவார். யார்? பரிசுத்த ஆவி. அந்த ஆவி எங்கேருந்து வருது? பிதாவின் இடத்துலேருந்து வருகிறது. அவர் ஒரு நபராக பார்க்காதீங்க, அவர் இடத்துலேருந்து வருகிற வல்லமை. அந்த வல்லமை அப்போ தான் இந்த ஆலயத்தில் தங்கும். இந்த ஆலயத்தில் இருக்க தங்கும் போது இங்கேருந்து வெளிப்படும் போது அவங்களும் கேட்பார்கள், மனம் திரும்புவார்கள். அப்போ இங்கே இல்லைன்னா அங்கேயும் திருந்த மாட்டார்கள். அப்படி தான் இங்கே வசனம் சொல்லுது. ஏன்னா அப்போஸ்தலர் நம்மளுக்கு முன்னுதாரணமாக எடுத்து காட்டி இருக்கிறார்கள். சகோதரர்கள், நம்ம சகோதரர் தானே, நம்மளை மாதிரியே கண்ணு மூக்கு காது எல்லாம் இருக்குது, நம்மளை மாதிரியே உணர்ச்சி உள்ளவர்கள், நம்மளை மாதிரியே கல்யாணம் பண்ணவர்கள். பவுல் மட்டும் தான் கல்யாணம் பண்ணல, மீதி எல்லாருமே கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம், குடும்பத்தோடு வாழ்ந்திருக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே இருந்திருக்கு தானே. அப்போ நம்ம மனதில் இதை வைத்து கொண்டு நம்ம இடத்துல பரிசுத்த ஆவி இருக்குதா? அப்படி இருந்தால் நம்மக்கிட்ட பலன் அடைவோம், நம்ம சொந்த வீட்டை திருத்துவோம், பக்கத்து வீட்டில் நம்மளை ஒரு சாட்சியாக சொல்லுவார்கள். ஆனால் பக்கத்து வீட்டில் கூட சாட்சியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மூக்குக்கு மேலே கோபம் வந்துடுது எல்லாருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகிறோம். அப்போ சண்டைக்கு போய்ட்டு அவங்க என்ன சொன்னீங்களா, கிறிஸ்தவர்களா, பைபிள் தூக்கிட்டு போகிறீங்க, இன்னும் இப்படி நிற்கிறீங்கன்றாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம். அப்போ நம்ம இடத்துல நம்ம எந்த ஆவியை வச்சுருக்கோன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிதாவுடைய ஆவியா இல்லை இந்த உலகத்தோட ஆவியா? அது நம்ம சிந்திக்க வேணும் சகோதரர்களே. இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் நேர்மையாக உண்மையாக வாழ்ந்ததுனால அவர்கள் இன்னைய வரைக்கும் சில இடத்துல புனிதர்கள் சொல்லப்படுது, சில இடத்துல பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்டது. ஆனால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம், நம்மளை நாமளே சீர்படுத்தி பார்க்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் நம்மளை கிரயம் செய்திருக்கிறார், சொந்த ரத்தத்தினால நம்மளை கிரயம் செய்திருக்கிறார். இது மனதில் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உடன்படிக்கை எடுக்கலாம் பரவாயில்ல, அது வேறு. ஏன்னா உலகத்தோடு நம்ம இருக்கிறோன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வரும். ஞானஸ்தானம் பெற்றோம் அப்படின்னா தேவனே உன் சித்தம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு சபைக்குள்ளே வர்றோம். ஆனால் சபையில் என்னென்ன நடக்குது? ஒரு குடும்பத்தில் பொய்யான பொய் சொல்கிறது, அப்புறம் திருடுறது. இது என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். திருடுறது, பொய் சொல்கிறது, கடவுளுக்கு முன்னால் உண்மையாக இருக்கிற மாதிரி 4 பேர் மத்தியில் இருக்கிறது, அப்புறம் மாமியார் மருமகளுக்கு சண்டை வந்துட்டால் பேசுகிறதே இல்லை. அந்த மலையில் அத்தனை பேர் உட்காரும் போது இயேசு கிறிஸ்து, நீங்கள் சொந்த ஜனம் என்னை ஏற்றுக்கலை, உங்கள் நோயை குணப்படுத்த மாட்டேன் போங்க, உங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டேன் போங்க அப்படின்னு எங்கன்னா லிஸ்ட் இருக்குதுங்களா? நினச்சி பாருங்கள். மனது உருகிறாரு. அதுதாங்க அந்த எண்ணம் தாங்க இவங்களுக்குள்ளே வந்தது. யாருக்குள்ளே? 12 சீசருக்குள்ளே வந்ததுங்க. வந்த உடனே பெந்தெகோஸ்து நாளில் என்ன பண்ணாங்க? இது மனம் திரும்ப வச்சாங்க. அந்த மாதிரி நம்ம இடத்துல இருக்குதா? நம்ம வீட்டில் சொந்த வீட்டில் சண்டை நடந்தால் ஜெய் செஞ்சு பேசணும், முதலாவது பேசணும். அதேமாரி சொந்த வீட்டில் திருடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அதேமாரி ஒரு கூட்டம் சேர்ந்துட்டா அந்த இடத்துல திருடு போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆவிக்குரிய சகோதரர்கள் வீட்டில் கூட்டத்தில் அது கேள்விப்பட்டால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் உங்கள் கண் என்ன ஆச்சு? அந்த கண் என்ன சொல்ல வருது? ஒரு பொருளை எடுக்கிறோம்னா நமக்குள்ளே குத்தணும், ஐயோ நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு உணரணும். அதை உணர்றதில்ல. அடுத்தது என்ன பண்ணுறாங்க? பொய்யான பொய். கடவுளுக்கு பொய் பிடிக்குங்களா சொல்லுங்கள்? பொய்க்கு பிதா யாருங்க? சாத்தான். அப்போ நீங்கள் எந்த ஆவியை வச்சிருக்கிறீங்க?
சாத்தானை உள்ளே வச்சிருக்கிறீங்க. அப்புறம் எப்படி தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாருன்னு எப்படி வாய் வழியாக சொல்லுகிறீர்கள்? அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது கரெக்டு தான். யாரை பார்த்து? பதிசேரு சதிசேரில் பார்த்து சொன்னார், இந்த ஜனங்கள் என் வாயினால தான் அறிக்கை இடுகிறார்கள் சொல்கிறார். இருதயமோ தூரமாக இருக்குதுன்றார். அப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு முன் உதாரணமாக யார் நடந்தாங்க அப்படின்னா அப்போஸ்தலர்கள், நம்ம சகோதரர்கள் நடந்தார்கள், உண்மையாக இருந்தார்கள், இங்கே மனம் திரும்ப வைத்தார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து எந்த ஜனங்களாக இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் சரி, சொந்த ஜனமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பசியாற்றி நோய் இல்லாமல் குணப்படுத்தி அனுப்பினார்கள். ஆனால் நாமளோ என்ன பண்ணுகிறோம்னு சொல்லி நாம் கலாத்தியர் வாசிக்கலாம் சிஸ்டர். கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள். ஆமாம், தேவன் நம்மை பரியாசம் பண்ண மாட்டார். பாருங்க, மோசம் போகாதீங்கள். அடுத்தது படிங்க சிஸ்டர். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆமாங்க, இப்போ இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுவடை செய்வீங்க. அப்போ நம்ம எதை விதைக்கிறோம்? ஆனால் சீசர்கள் எப்படிப்பட்ட ஊழியம் பண்ணாங்க பார்த்தீங்களா? பூமி வரைக்கும், கடைசி வரைக்கும், இன்னி வரைக்கும் அவங்க சாட்சிகளாக பேசப்படுது. நம்ம ஏன் இப்போ கூட நம்ம நின்று பேசிட்டு தான் இருக்கோம் அந்த சாட்சி. அடுத்த வசனம் பார்த்தீங்களா? எபிரேயருங்களா? எபிரேயர் எடுங்க. எபிரேயர் 10:26 வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். ஆமாங்க, வேற ஏதாவது பலி இருக்குதுங்களா சகோதர சகோதரிகளை? இது நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும். ஏன் நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னா, எனக்கு சேர்த்து தான் இந்த இடத்துல புல்பீட்டில் நானும் உத்தமனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நான் வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியும். ஏன் இதெல்லாம் நம்ம எடுக்கிறோன்னா, இங்கே வேற ஒரு பலி கிடையாது. ஒரே பலி தான் இயேசு கிறிஸ்து, நமக்காக ஒரே பலி. நாம் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுறோம்? பொய், அடுத்தது திருடு, அடுத்தது விபச்சாரம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் போகக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை சொல்கிறாரு. அடுத்தது படிங்க, மத்தேயு படிங்க. மத்தேயு 7:21 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமாங்க, பாருங்க வசனம் எவ்வளோ ஆழமாக சொல்லுது பாருங்க. பிதாவுடைய சித்தங்கள் செய்கிறவர்கள் தான் பரலோகம். இங்கே எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு கர்த்தாவே கர்த்தாவேன்னா அங்கே போக முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு நாம் வாழ்ந்துட்டு கர்த்தாவே கர்த்தாவேன்னா நீ அறியேன்னு தான் சொல்லுவார். அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். அதே எபேசியர் எடுத்துக்கங்க. 10:31 வாசிங்க. எபிரேயர், சாரி சிஸ்டர், எபிரேயர் 10. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. ஆமாங்க, பயங்கரமாக இருக்கும். மனுஷன் கையில் அடி வாங்கிட்டா கூட தப்பிச்சிக்கலாம், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு, ஜிஹெச் போயிட்டு. ஆனால் அவர் கையில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிந்திக்கணும். நம்ம எந்த நோக்கத்துக்காக நம்ம ஃபஸ்ட்டு வாழுகிறோன்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். இது எல்லாம் விளையாட்டு சமாச்சாரம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த டைமுக்கு வாங்கினா ஆராதனைக்கு கண்டிப்பாக கலந்துக்கணும். அதுதான் உண்மை. தேவன் நாம் தான் தேவனுக்காக ஓடணும். ஆனால் தேவன் நமக்காக காத்திருக்கக்கூடாது. நம்மளை படைத்தவர். ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட நம்ம மரியாதை கொடுக்குறோம், ரெஸ்பான்ஸ் தரோம். ஆனால் சபைக்குன்னு வந்துட்டால் அந்த ரெஸ்பான்ஸே இல்லை. ஏன்னா தேவன் இருக்கிறாரு, கிறிஸ்து இருக்கிறாரு, அதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஞாபகம் இல்லை. எப்பயும் போல் வீட்டில் பண்ணுற மாதிரியே எல்லா இடத்துலையும். அப்போ என்ன பண்ணணும்? தேவன் கையில் நாம் விழுகக்கூடாது. அடுத்த வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு எடுத்துக்கங்க. 16:26 படிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? பாருங்க, நாம் உலகம் முழுவதும் எதை தேடி சேர்த்து வச்சாலும் ஒன்றும் ஆதாயம் இல்லைன்ட்டார். எல்லாமே நஷ்டம்தான். அப்போ நஷ்டமாக இருக்கிறத எதுக்கு இப்படி நம்ம பாடுபடுறோன்னு தெரியல. தற்காலிகமாக தேவைப்படுறது இருந்தாலே போதுமானதுன்னு நினைக்கிற மனப்பக்குவமும் நம்ம இடத்துல குறைவாக இருக்கிறது. அப்போ நம்ம சிந்திக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே, நம்மளை நாமளே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அடுத்தது மத்தேயு எடுத்துக்கங்க. மத்தேயு 25.
அது 25ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? 26 படிங்க சிஸ்டர். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. போதும் சிஸ்டர். இது வந்து இந்த ஊமைகள் எத்தனை தாளந்து கொடுத்தாருன்னு நமக்கு நல்லா இருக்குன்னு தெரியும். அப்போ அந்த ஒரு தாளந்து புதைச்சி வச்ச நிலை என்ன ஆச்சுன்னு தெரியுதுங்களா? இப்போ உண்மையாலுமே அந்த ஒரு தாளந்து உள்ளவர்கள் தான் நிறையா இருக்கிற மாதிரி தான் இங்கே கோடிட்டு காட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்களாம் நிறையா தாளந்து சம்பாரிச்சிட்டாங்க. அதனால தான் அத்தனை அறுவடை பண்ணிட்டாங்க, அத்தனை ஆத்துமாவை வந்து மனம் திரும்ப வச்சாங்க. ஆனால் இங்கே ஒன்று தான் இருக்குது, அந்த ஒன்றை கூட பயன்படுத்தாமல் புதைச்சி வைக்கிற நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் அவர் கடைசி அவரோட பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அவன் எங்கே இருப்பார்? அவர் இருளில் இருப்பார். அப்போ அது எவ்வளோ கஷ்டமான ஒரு நிகழ்வாக இருக்குது சகோதர சகோதரி. இது மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம். அது சின்னதாக பார்த்தலாம் சிஸ்டர். அப்போஸ்தலர் எடுங்க. அப்போஸ்தலர் 5:11 வாசிங்க சிஸ்டர். சபையார் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இல்லை 1 வாசிங்க சிஸ்டர். அது 5:1 வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியுமாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். பார்த்தீங்களா? அது 2 படிங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். 3 படிங்க சிஸ்டர். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பாருங்க, இங்கே தான் உங்களுக்கு ஹைலைட்டே இது. பரிசுத்த ஆவியின் இடத்தில் நீ பொய் சொல்வது எப்படி? அதில் நீங்கள் 4 படிச்சுங்க சிஸ்டர். 4, 5 வாசிச்சு முடிச்சுங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? ஆமாம். அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். ஆமாம் சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் எதுக்காக நம்ம பார்க்குறோன்னா, அன்றைய காலத்தில் எல்லாரும் ஒன்றாக இருந்தார்கள். அனனியா சப்பனியா என்ன பண்ணான்னு நல்லா நமக்கு தெரியும். தன்னோட இடத்த விற்று கொண்டு வந்து பாதி மறைச்சி கொண்டு வந்து பொய் சொல்லியே கொடுக்குறாங்க. அவங்களோட நிலை என்ன ஆனது பார்த்தீங்களா? பொய் சொன்னதுனால இறந்துட்டாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம் தான் அந்த சுட்டி காட்டிக்கிறதாக இருக்கிறது. எல்லாமே ஒரு எச்சரிக்கையாக நம்ம கொடுக்குறாரு. அடுத்தது படிக்கலாம் சிஸ்டர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் எடுங்க சிஸ்டர். அதாவது அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார் இல்லைங்களா? அது எதில் இருக்குது? அந்நிய அக்கினி எங்கே கொண்டு வராருன்னு கேட்டிங்கன்னா, ஆசாரி கூடாரத்தில் கொண்டு வராங்க. அது போட்டிங்களா சிஸ்டர்? அந்த அக்கினி கொண்டு வரும்போது என்ன ஆனார்? அவர்கள் இறந்துட்டாங்க. அப்போ அந்நிய அக்கினா என்ன? வெளி உபதேசம். புரியுதுங்களா? நம்ம தேவனுடைய உபதேசத்தை கேட்டு நடக்கணும்னு தான் அங்கே ஒரு எச்சரிக்கை. தேவனோடது எப்படின்னா, அக்கினி, உண்மையுள்ள அக்கினி இவங்க வெளியே இருந்து கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க. அதனால் தேவனுக்கு என்னாச்சு? அவங்க இறந்துட்டாங்க. அப்போ இது போல தான் சில பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெளியே தேடுக்கிறோம். வெளியே எந்த சபைக்கு போனால் நமக்கு நல்லா இருக்குமா, பேச்சு நல்லா இருக்குமா, நம்ம மன ஆறுதலுக்கு நல்லா இருக்குமா? தேவன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கண்டிக்கிறாருன்னா அது ஒரு காரணம் இருக்கும். இப்போ நம்ம பிள்ளைகளை வந்து கண்டித்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ பாடுகள் படுறோம். சாதாரண மனுஷன் நாம்ளே அப்படி இருக்கும்போது தேவன் எப்படி இருப்பார்? நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு. அப்போ அந்த அன்புள்ளவர் எப்படி இருக்கிறாரு? இப்படி தான் கொண்டு வருவார். ஏன்னு சரி, லேவியராகமம் 10:1ங்களா? வாசிங்க சிஸ்டர். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியோவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். பாருங்க, அந்நிய அக்கினியை கொண்டு வரார்கள். அப்போ தேவன் சொன்ன விஷயத்தை, கட்டளையை வந்து நிறைவேற்றலை. இவங்க வேற ஒரு செயல்கள் செயல்படுறாங்க. அப்போனா அன்பு சகோதர சகோதரர்களே, சபையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க இடத்துல
தேவனை பற்றி பேச வேண்டும், தேவனுடைய சித்தங்கள் செய்ய வேண்டும், தேவனுடைய காரியம் என்னன்னு சொல்லி நம்ம யோசித்து ஒவ்வொரு நாளும் இங்கே ஒவ்வொருவருக்கும் நம்ம ஃபோன் போட்டு பேசியே ஆக வேண்டும். ஏன்னா அப்படி தான் இருக்குது. இங்கே எப்படின்னா, இங்கேருந்து வெளியே போயிட்டா அவ்வளோதான், 6 நாளைக்கு யாருமே மீட் பண்ணுறதில்ல, என்ன ஆனாங்கன்னே தெரியறதில்ல. கடைசியில் அந்த 7வது நாள் வரும்போது தான் இங்கே அமர்ந்து பேசுகிறோம். அந்த 6 நாள் முகம் கொடுத்து கூட யாரையும் பார்க்க முடியல. ஏன்னு கேட்டால் அவ்வளோ பிஸியாக ஓடிட்டு இருக்குது உலகம். நாமளும் சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். எதுக்காக ஓடுறோன்னே தெரியல. உதாரணத்துக்கு அந்த பைபாஸில் நான் நிற்பேன் கொஞ்ச நேரம், வண்டியாக போயிட்டு கிராஸ் பண்ண முடியாது. அப்போ நான் யோசிப்பேன், எங்கடா இவங்க போகிறாங்க, என்னடா பண்ணுறாங்க, என்ன தான் நடக்குதுங்க, போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. அதை தான் இங்கே சுட்டி காட்டிக்கிறது. அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. உலகமும் போயிடுச்சு, நாமளும் ஓடணும்னு நினைக்கிங்க. உலகத்தை பற்றி இல்லை, இது ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்ம குழந்தைகளை சீர்படுத்துகிறோம், நம்ம மனைவிகளை, தாய் தந்தைகளை, அக்கம் பக்கம் இந்த உலகத்துக்காக ப்ரேயர் பண்ணுறோம், ஜெபம் பண்ணணும், மாற்றணும். அப்படின்னா இந்த உயிர் இருக்கிற வரைக்கும், நம்ம உயிர் இருக்கிற வரைக்குமே நம்மளால் முடிஞ்ச உதவிகள் என்ன, காசு பணம் கொடுக்க முடியலனா கூட பரவாயில்ல, மற்றவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறோமான்னு முதலாவது நம்ம இருதயத்தில் நம்ம நினைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள்லாம் அதிசயம் அற்புதங்கள்லாம் செஞ்சவர்கள், பரிசுத்த ஆவி இறங்குனது அவங்க இடத்துல. அப்படின்னா அவங்களோட இருதயத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வருது. தெளிவாக இருந்தாங்க. ஆனால் நம்ம இருதயத்தில் நிறையா எண்ணங்கள் இருக்கனால தேவன் குடியிருக்கிறாரா இல்லையான்னு நமக்கே ஒரு சில நேரத்தில் டவுட் வருது. அதனால தான் தேவன் பார்த்து நம்ம கஷ்டம் வந்தவுடனே நம்ம தேவனை முறையிடுறது. தேவன்கிட்ட ஏன் எனக்கு இந்த கஷ்டம் கொடுத்தீங்க, அவர்கிட்டே கேட்குறோம். ஏன் எனக்கு இந்த துன்பங்கள் வந்தது, அவர்கிட்டே கேட்குறோம். எல்லாம் நாம் செய்கிறோம், ஆனால் அவர்கிட்ட கேட்குறோம். இது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குல்ல. அவர் எவ்வளோ வருத்தப்படுவார் நம்மளை பார்த்து. முன்னே நம்ம சத்தியம் தெரிஞ்ச சகோதரர்கள் நம்ம வீடு சந்தோஷமாக சாட்சியாக இருக்கிறோமா, முதலாவது அதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு சண்டை போட்டு பிரிவினை இருக்கக்கூடாது. சண்டை போட்டால் ஒரு வீட்டில் 6-7 மாதம் பேசுறது இல்லைங்க. என்ன நோக்கனே தெரியல. இதனால் அவங்களுக்கு என்ன லாபம்? உங்கள் ஜீவனை தான் நஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போயிட்டே இருக்குது சபையில். சகோதர சகோதரிகளே, இந்த பாடங்கள் ஒரு எச்சரிக்கையான ஒரு பாடங்கள். ஏன்னா நமக்கு முன்பதாக நடந்தவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் சொல்லி நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக நிறையா அற்புதம் அடையாளம்லாம் செஞ்சுட்டு அவர் 3ஆம் நாள் மரித்தார். நமக்காக என்ன பண்ணுறாருன்னா இன்னும் பரிந்துரை கொண்டு பேசியிருக்கார், நம்மளை கிரயம் செய்திருக்கிறார். இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு நம்மளே சீர்படுத்தி இனிமேனாச்சும் நம்ம அன்பாக நடக்க நாம் பொறுமையோடு காத்திருந்து தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிற பிள்ளைகளாக மாறி நம்ம தொடர்ந்து வழி நடக்கலாம். ஒரே ஒரு வசனம் சிஸ்டர். 2 பேதுரு எடுங்க சிஸ்டர். 3:9 வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமாங்க, எல்லாருமே வரணும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இன்னும் கடவுள் நமக்காக என்ன பண்ணுறாருன்னா, யார் இயேசு கிறிஸ்து பரிந்துரை கொண்டு பேசிகிட்டு இருக்கார். இது பிதாவும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கார். நாமளும் சத்தியத்தை நடக்கிற ஒரு முகமாக ஒரே சிந்தையோடு நாம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக மாறி நாம் தொடர்ந்து நடக்கலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாக. ஆமென்.